வந்து விட்டார் கமல்ஜி, வந்து விட்டார். ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க 5 மணி அளவில். நான் சாட்டர்டே நானே அந்த செட்டிங்கு, லைட்டிங், இன்ட்ரோடக்ஷனை ரொம்ப ரசிப்பேன். அதே ரசனையோடு தான் இந்த ப்ரோமோவை எதிர்நோக்கி காத்திருந்தேன். என்னை போல உங்களில் பலர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதாவது இன்னைய நாள் கமல் அவர்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் கமலுக்கு வந்து வேலையே இல்லாத போக வேண்டிய எபிசோடாக இது இருந்திருக்கும். ஆனால் கடந்த 2 நாட்களாக நடந்த அந்த நிகழ்வு கமல் அவர்களின் நேர்மைக்கும் கமல் அவர்களின் பேச்சுக்கும் அக்னி பரீட்சையா மாறி இருக்கிறது தாங்க இங்க இருக்கிற சிறப்பா நம்ம பார்க்கப்படுவோம். அதை கமல் அவர்கள் அவருடைய முன்னுரையில சொல்றார். நேர்மையா இருந்தா சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அப்படி இருந்தா அது ஒரு அப்நார்மல். அதை நம்ம கேட்டுத்தானே ஆகணும். ஒரு மனுஷன் நேர்மையா ஆடுனா அதுல சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய மன ஓட்டம் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அடுத்தது, மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசுறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா ஆக்சுவலா உண்மையா அதான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா என்னன்னா, ஒருவர் தவறு செய்திருக்கார் அப்படின்னா அவர் நமக்கு சாதகமானவனா இருந்தாலும் அவன் செஞ்ச தப்ப அவனுடைய முகத்துக்கு நேரா எடுத்து சொல்றது தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கரெக்டா? சும்மா கத்தி ஒரு மாதிரி கோஷமிட்டு பேசுறதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இல்லை. அதையும் கோடிட்டு காட்டுறார் கமல் அவர்கள். அடுத்தது, குரலை உயர்த்தி பேசினா அவங்க பக்கம் நியாயம் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படி நினைத்து கொண்டால் அது ஒரு முட்டாள்தனம். குரலை உயர்த்தி பேசுறவனெல்லாம் நம்பிடாதீங்க. வார்த்தையை தான் உயர்த்தி பேசுவான், ஆனால் உள்ள விஷயங்கள் இல்லாத இருக்கும். இதை நம்ம பல்வேறு இடங்கள்ல பார்த்துருக்கோம். தான் மேலே தப்புன்னு வரும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் ஆவாங்க. அவங்க பயங்கரமாக அப்படியே ஆக்ரோஷம் ஆவாங்க. ஓ, இந்த அளவு இவன் எமோஷனல் ஆகிறான, ஒருவேளை இவன் பக்கம் நியாயம் இருந்துருமோ அப்படின்னு இந்த சைக்காலஜிக்கல் டைமில் சில பேர் சிந்திப்பாங்க. அதை தான் இங்கே பாலாஜி அதை கூட சரியாக செய்யலை. அதை தான் சொல்கிறார் கமல் அவர்கள். குரலை உயர்த்தி பேசினால் அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறார். அடுத்தது, நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்க, நாம தப்பை தட்டி கேட்போம் அப்படின்னு கமல் அவர்கள் சொல்லியிருக்கார். கமல் அவர்கள் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தம், மிகப்பெரிய முத்திரையை பதிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பும் அமையல. வாய்ப்பு அமைந்த போதெல்லாம் அவர் அதை பயன்படுத்தவும் இல்லை. ஒரே ஒரு எபிசோட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து நிறைய ஏமாற்றங்கள் தான். ஆனால் இன்னைக்கு அவருக்கு அக்னி பரீட்சைங்க. இந்த அக்னி பரீட்சையில் கமல் அவர்கள் எப்படி தேர்வு எழுத போகிறார் அப்படின்னு தான் நான்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப அப்பட்டமான விதிமுறை மீறல்கள் நடந்திருக்கு. கமல் அவர்கள் கேட்கணும். ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பதிவு போட்டார் கமல் அவர்களுக்கே. அதாவது நீங்கள் குழந்தைகள் பார்க்குறது, பெரியவங்க பார்க்குறதுங்க, எல்லாரும் பார்க்குறவங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஷோ நடந்ததுன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கூட நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துங்க அப்படின்னு அவர் பதிவு போட்டிருந்தாருன்னா எந்த அளவு ஒரு வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் உண்மைதாங்க. நேற்று எபிசோடு பார்த்ததுலாம் உடம்புலாம் ஒரு மாதிரி ஆடிடுச்சு நமக்கு. அதுவும் ஆரியோடைய நிலையை நினச்சி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய கண்களிலே தூக்கம் இருக்குவதுக்கு கொஞ்சம் யோசிச்சது. நம்ம அறியாத கண்கள் கலங்குச்சு. ஏன்னா ஒரு மனுஷனை மிருகங்கள் மாதிரி அவங்க வார்த்தையால் டார்கெட் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவர் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்திலே இவ்வளவு ஒரு அகோர தாக்குதலை நடத்தியிருந்தாங்கன்னா ஆரியின் பக்கம் நியாயம் இல்லாத இருந்திருந்தா என்ன மாதிரி கொதறி இருப்பாங்க நினைச்சு பார்க்கவே நமக்கு படபடப்பா இருக்கு, ரொம்ப படபடப்பா இருக்கு. அதேமாரி சிலர்லாம் வந்து கமெண்ட்ல கூட நான் பார்த்தேன், அவர் வந்து போர்வையை தான் மடிச்சு வைக்கலையா, அவர் சுவாரஸ்யம் இல்லையான்னு சொல்லி. இவங்க இந்த மாதிரி மனிதர்கள் மனசு கூட மிகப்பெரிய அழுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எது சுவாரஸ்யம் இல்லைங்கிறது அங்கே பாலாஜிக்கோ ரியோவுக்கோ தெரியாத போயிருக்கலாம், கேபிக்கோ. ஆனால் பார்த்து உங்களுக்கு தெரியலங்க. சில நண்பர்கள் போட்ட பதிவுக்கு தான் அந்த பதில் சொன்னேன். அதே மாதிரி ரம்யா பாண்டியனால ரொம்ப கிளவர், ரொம்ப இதுதான் நினச்சிருந்தேன். அவங்களுடைய மொத்த மதிப்பும் கீழே இறங்கி நிற்கிதுங்க. இந்த கடைசி வந்த ப்ரோமோவில் பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியராக தெரியுது. ரம்யா பாண்டியன் இந்த வாரம் வெளில போயிருந்தா கூட அவங்களுக்கு நல்லதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தப்பு பண்ணியிருக்கீங்க. எனிவே அஜித் தான் வெளியேறாரு. கமல் முதல் ப்ரோமோவுடைய முன்னுரை ரொம்ப நம்பிக்கையை தருது. முடிவுரை தானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதுவாரா கமல்? காத்திருப்போம்.